இன்னைக்கு ஐந்தாவது எபிசோட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலைல சோழன் வந்து சேரன் அண்ணன வந்து தேடுறான். அப்புறம் வந்து பாண்டியன் கேட்குறான், "ஏன்டா அண்ணன் தான் தெரியாம பண்ணிச்சு உனக்கே தெரியும்ல. அப்ப ஏன் நேத்து ஓவரா பேசின? அண்ணன் பின்னாடி தான் உட்காந்து போய் பேசு" அப்படிங்கும்போது, சோழன் போய் சேரன்ட்ட பேசுறான். சேரன் வந்து, "டேய் நான் தெரியாம தான்டா பண்ணேன்" அழுதுட்டே "டேய் அவன் இப்படி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாதுடா, என்னை மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, பரவாயில்ல விடுண்ணே" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் சோழன். அப்ப நிலா வராங்க. நிலா வந்துட்டு பார்த்துட்டு மூஞ்சி கூட எடுத்து பார்க்காம பேசாம போறாங்க. "பார்றா டேய் பார்த்துட்டு பேசாம கூட போறாடா நிலா" அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் சேரன் வந்து காஃபி எடுத்துட்டு போய் நிலாட்ட குடுக்கும்போது, நிலா வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்றா. அப்புறம் வந்து சேரன் கையெடுத்து நிலாவ பார்த்து, "நான் தெரியாம பண்ணிட்டேன் நிலா. அவன் இப்படி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் தான் ஏதோ லூசு மாரி உளறிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவளும் வந்து நானும் தெரியாம தப்பு பண்ணேன். 2 பேரும் மாத்தி மாத்தி அழுகுறாங்க. இத பார்க்குற நட்டேசன் வந்து, "அப்பா பாசமலர் மிஞ்சுற அளவுக்கு இருக்கு இப்ப அவங்க இது. ஏதோ அவன் இது பண்ணிட்டான் விடு. ஏதோ நல்லதுக்கு நினைச்சேன்னு ஃப்ரீயா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். அப்புறம் சோழன் வந்து வழக்கம் போல ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லி பல்ப் வாங்குறாப்புல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து உள்ள ரூம்ல போறாங்க. ரூம்ல பார்த்தீங்கன்னா, பாம்பு ஒண்ணு இருக்கு. இதுல பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. அப்புறம் இவங்கலாம் வந்து உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாம்பு போயிருச்சு. அப்புறம் பாம்பு ஜன்னல் வழியா போயிருக்கு. பாம்பு வந்து இந்த ஓட்ட ஜன்னல் வழியா வந்திருக்கு. இது வந்து நிலா வந்து பயப்படுறாங்க ரொம்ப. திரும்பி வந்துருமோன்னு சொல்லிட்டு. சோழன் என்ன சொல்றான், "இதெல்லாம் நான் சரி பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சேரன்ட்ட சொல்றான், "இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னே. இந்த மாதிரி எல்லாம் ஓட்டெல்லாம் அடைக்கணும்" அப்படின்னு சொல்லி சரி பண்ற மாதிரி ரெடி பண்றாங்க. அப்புறம் நிலாவும் சோழனும் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. கேப்ல போயிட்டுருக்கும்போது, இந்த மாதிரி பாம்பு தான் சரியாயிருங்க. நான் அன்னைக்கு ஈவினிங்குள்ள சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ராகவட்ட திரும்பி பிரச்சனை பண்ணாதீங்க. இனிமே அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோழன் வந்து, "அது எப்படிங்க விட முடியும்? அவன திரும்பி ஏதாவது பண்ணிட்டே இருந்தா தான் அவன் சும்மா இருப்பான்" அப்படிங்கும்போது, "இல்லைங்க நான் அதான் அங்க தான் கம்பெனிலாம் இருந்தாகணும். எனக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்புறம் அடுத்த கம்பெனிக்கு போனா இவன தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எனக்கும் பிடிக்காது. ஆனா என்ன பண்றது? அடுத்தது வேலைக்காக நான் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லி நிலா சொல்றான். அடுத்து சோழன் வந்து வீட்டுக்கு வராரு. அப்புறம் வந்து பாண்டிய அதை பாம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு பாம்பு பிடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றாரு, "இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து வானதி ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, "என்ன பாண்டி கடைக்கு வரலங்கும்போது, நான் வரல இன்னைக்கு வேலை இருக்குது வீட்டில்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன வேலைன்னு சொன்னால் பாம்பு இந்த கதையெல்லாம் சொல்கிறான். என்ன பாம்பு நடந்தது எல்லாத்துக்கும் நாங்கள் வீட்லேயும் தான் வருது, நீங்கள் ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்க, திரும்பி வழக்கம் போல சண்டைகள் இருக்கிறா வானதி. இதோட இன்றைக்கி எபிசோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காட்டுறாங்க. நாளைக்கு வந்து இவங்க பெரியப்பா வந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. இது வேலை பார்த்தா போலீஸ் வந்து சீல் வைக்கணும்னு சொல்லி போலீஸ்லாம் வந்து சீல் வைக்க போகிறாங்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.